வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரீதி யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகம். இதனால் ரிஷபம், கடகம், சிம்மம், மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு அனுகூலத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட பலனையும் தந்து அலங்கரிக்க இருக்கிறார்கள். பிரீதி யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகம் சிவபெருமானால் அருளிய 5 ராசி மக்களுக்கு என்ற மிகவும் உகந்த யோகங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த பிரீத்தி யோகம், ஆயுஷ்மான் யோகம் மற்றும் ரேவதி நட்சத்திர நம்பிக்கைக்குரிய கலவையும் உருவாகிறது. இந்த சுப நிகழ்ச்சிகளால் இந்த யோகத்தின் முக்கியத்துவம் மிகவும் அதிகரித்து 5 ராசி மக்களின் வாழ்விலும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. சோதிடத்தில் பிரீத்தி யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகம் என்பது 2வது நித்திய யோகமாக இருக்கிறது. இதனால் காதல், பாசம், இன்பம் மற்றும் மனநிறைவை சித்தரிக்கிறது ஜாதகரின் வாழ்க்கையில். இந்த யோகத்தின் தாக்கங்களில் நல்ல செல்வம், தகவல் தொடர்பு திறன், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, அது சார்ந்த சந்தோஷம் மற்றும் மரியாதை ஆகியவை அடங்கி ஜாதகன் நலமுடன் வாழ்கிறது. பிரீத்தி யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகம் ரிஷபம், கடகம், சிம்மம், மகரம், மீனம் ஆகிய இந்த ராசி மக்களுக்கு சேரும் அதிர்ஷ்ட விவரத்தை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரன வாழ்வில் மிகவும் மங்களகரமான ஒரு யோகமாக இந்த யோகம் இருக்கிறது. இவர்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் உழைத்தால் இந்த யோகத்தால் தங்கள் அனைத்து இலக்குகளையும் இவர்களால் அடைய முடியும். தங்கள் ஆளுமை இந்த யோகத்தால் மேம்படும். உத்தியோகத்தில் உள்ள ரிஷபராசி மக்கள் தங்கள் பணியின் மூலம் மூத்த அதிகாரிகளின் மனதை வெல்லுவதில் வெற்றி பெறுவார்கள். இதனால் இவர்கள் சம்பள உயர்வை பெறவும் பதவி உயர்வை பெறவும் இந்த யோகம் உதவுகிறது. மறுபுறம் சுயதொழில் செய்யும் ரிஷபராசி மக்கள் நல்ல லாபத்தை பெற முடியும். மேலும் இவர்கள் வேறு சில தொழில்களிலும் முதலீடு செய்து அதிலும் லாபத்தை அறுவடை செய்யலாம். ரிஷபராசி மக்கள் சமூகத்தில் நல்ல யோகியத்தையும் கௌரவத்தையும் அது சார்ந்த நேரத்தையும் அனுபவிப்பார்கள். மேலும் தங்கள் நண்பருடன் குறிப்பிடத்தக்க நேரத்தை செலவிடுவார்கள். இந்த ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியம் இந்த யோகத்தால் நன்றாக இருக்கும். மேலும் இவர்கள் தங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய சூழலில் செயல்படுவார்கள். இவை அனைத்தையும் தவிர குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். மேலும் உங்கள் எல்லா பொறுப்புகளையும் சிவபெருமானின் ஆசியுடன் தாங்கள் நிறைவேற்றுவர். ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது கோதுமை மாவு, நெய், சர்க்கரை ஆகியவற்றால் செய்யப்பட்ட கலந்த மாவு பொருட்களை சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து படையல் படித்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் உண்பவும் பிரார்த்தனையை தங்களுக்கு தகுந்தவாறு செய்து கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு இந்த கலவையை சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்த பொருளை விநியோகம் செய்து நலமுடனும் குடும்பத்துடனும் வாழ கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகராசி. பிரீத்தி யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகத்தால் ஆசீர்வதித்தால் நல்ல வாழ்வை பெறக்கூடிய கடகராசி மக்கள் இந்த யோகத்தால் சிறப்பான ஒரு பலனை அனுபவிப்பார்கள். உங்களின் திறமைகளை புரிந்து கொண்டு திறமைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுவீர்கள். முன்பு முதலீடு செய்த சில பணம் இன்று உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கும். மேலும் நீங்கள் வேறு இடங்களிலும் இந்த நேரத்தில் முதலீடு செய்யலாம். தொழிலை பற்றி பேசுவதற்கு வேலை செய்யும் இந்த கடகராசி மக்கள் இவர்களின் பணிக்காக இவர்கள் முதலாளியால் பாராட்டப்படுவார்கள். இது அவர்களின் பணியிடத்தில் இவர்களின் செல்வாக்கை அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிப்பதால் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த கடகராசி மக்கள் இந்த யோகத்தால் தங்கள் வாழ்க்கையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் காண நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த யோகம் இவர்களை மேம்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்துக்குரிய பொருட்களை தருவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு இந்த யோகம் ஒரு சாதகமான யோகத்தை கொண்டு வந்து தருகிறது. காரணம் என்னவென்றால் இவர்களின் தங்களின் பொருளாதார நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மையை காண்பார்கள். சேமிப்பு உயரும். வங்கியினுடைய இருப்பு உயரக்கூடிய சூழல் இருக்கிறது. மற்றும் கடந்த காலத்தில் பங்கு சந்தையில் செய்த முதலீடுகளிலிருந்து நல்லதொரு பொருளாதார நிதி நன்மைகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. வேலை செய்யும் சிம்மராசி மக்கள் தங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்படுவார்கள்.
மற்றும் இவர்கள் பணியிடத்தில் பல தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். மறுபுறம் சுயதொழில் செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காண்பார்கள். மேலும் இவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழலிலும் இவர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள். சிம்மராசி மக்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் குடும்ப உறுப்பினராக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவளிப்பார். மேலும் இவர்களின் ஆலோசனைகள் உங்கள் தொழிலில் மற்றும் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். அதனால் நீங்கள் ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். சிம்மராசி மக்கள் எதிர்காலத்திற்காக நல்ல சேமிப்பை செய்யக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் இந்த யோகத்தால் கிடைக்கிறது. இது இவர்களின் வங்கி இருப்பை அதிகரிக்க உதவும். ஆகவே சற்று கவனமாக இருந்து உங்களுடைய வங்கி இருப்பை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது சோமவார விரதம் அனுசரித்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்துக்குரிய பொருட்களை நல்ல ஒரு தர உங்களுக்கு நன்மையாகவும் விளங்கும். அடுத்து மகரம் ராசி மக்களுக்கு இந்த பிரித் யோகம், ஆயுஷ்மான் யோகம், சிவபுராணன் ஆகியோரின் ஆசீர்வாதத்தால் இந்த யோகம் நல்லதொரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது. இவர்கள் வாழ்க்கையில் வருமானம் அபரிமிதமாக அதிகரிப்பதால் இவர்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். இவர்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் யோகத்தில் இருக்கிறது. இதனால் இவர்களுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் சில குறிப்பிடத்தக்க தருணங்களை அனுபவிப்பார்கள். வியாபாரத்தில் இருக்கும் மகர ராசி மக்கள் தங்கள் வங்கி இருப்பு விரைவாக அதிகரிப்பதை காணக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் மகர ராசி மக்களில் யாருக்கேனும் பெரிய உடல்நல பிரச்சனை இருந்தால் அவர்கள் இந்த யோகத்தின் காரணத்தால் அந்த நோயிலிருந்து விடுபட்டு பூரண தேக நலம் பெறுவார்கள். இவை அனைத்தையும் தவிர்த்து இந்த சிம்மராசி மக்கள் தங்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிடுவார்கள். இதனால் மன அமைதி அளிக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு இருக்கும். திருமணமான மகராசி மக்களை பற்றி பேசினால் இவர்கள் தவறான புரிதல் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். இருவரும் தங்கள் உறவை வலுப்படுத்தி நெருங்கி பிணைப்புடனும் அன்புடனும் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது தொழில் முன்னேற்றம் அடைய சோமவாரத்தில் சிவலிங்கத்திற்கு உரிய அபிஷேக பொருட்களை தந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். முடிந்தவரை நமச்சிவாய மந்திரத்தை உங்களுடைய வியாபாரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் சொல்லிவிட்டு உங்களுடைய தொழிலை ஆரம்பிங்கள். அடுத்து மீனம். பிரித் யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகம் ஆகிய இந்த யோகங்களால் மீனராசி மக்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி மனம் அமைதியடையும். உத்தியோகத்தில் இருக்கும் மீனராசி மக்கள் தங்கள் தொழில் சம்பந்தமான சில முக்கிய முடிவுகளை எடுக்க நேரிடும். இதனால் எதிர்காலத்தில் இவர்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் புதிய மற்றும் மேம்பட்ட பாதைகளை கண்டுபிடிப்பார்கள். இந்த மீனராசி மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த பாடங்களில் வெற்றி காண்பதோடு படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினால் உங்கள் பெற்றோர்களுடனான உங்கள் உறவு மிகவும் நன்றாக இருக்கும். மேலும் மீனராசி மக்கள் இந்த யோகத்தால் தங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை கேட்கலாம். மற்றும் காதல் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் இந்த மீனராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் தெளிவு பெறுவார்கள். மறுபுறம் தனிமையில் உள்ளவர்கள் இந்த யோகத்தால் தங்கள் சிறப்பான காதலிக்கக்கூடிய ஒருவரை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது மீனராசி மக்களுக்கு மங்களகரமான பலன்களை பெற சிவன் கோவிலில் சிவனுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் நமசிவாய மந்திரத்தை பாராயணம் செய்வது, ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணானி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.